Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம் கலர் பேப்பர்ஸ் வச்சு. இதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேர்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட்டு அட்டை மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டை மேலே ஒட்டிடலாம். இப்போது இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறமா இன்னொரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி குட்டியாக அந்த பேர்டுக்கு ஃபெதர் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேர்டோடைய பீக் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக வேறு கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஐக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பேர்ல் ஸ்டிக்கர் எடுத்து அதையும் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பேர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 பேர்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது 2 சைட்லேருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஒரு கோன் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு விட்த் வந்து 1 சென்டிமீட்டர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடைய எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோன் ஷேப்பில், அதை இது கூட அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் 5 பீசஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். அகைன் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ அப்படியே இந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதோடைய சென்டரில் ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் ஏதாவது இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனா ஸ்டிக் யூஸ் பண்ணி இப்படி ரோல் பண்ணிக்க போகிறோம். க்ராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறத ஈவனாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி 4 ஸ்டிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் ஒரு ஸ்டிக் எடுத்து அதோடைய சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு ஸ்டிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதோடைய ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை இதுக்கு மேலே க்ராஸாக ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கையும் ஒட்டிடலாம். இப்போது இந்த 2 ஸ்டிக்கும் மேலே வந்து இப்படி ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க இந்த 3 ஃப்ளவர்ஸையும் இந்த 3 கார்னர்ஸில் ஒட்டிடலாம். இதை இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த சைடில் ஒட்ட போகிறோம். இது வந்து நம்ம ரெடி பண்ணிருக்க 5 பீசஸையும் லென்த்து மட்டும் அதிகமாகலேருந்து கம்மியாகிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ லென்த்தாக இருக்கணும், அதை விட சின்னதாக, அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக, ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓட்டிட்டு கூட லாஸ்ட்டில் மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக திரும்ப மேலே க்ளூ அப்ளை பண்ணி சின்னதாக இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடலாம். அப்புறம் இதை திருப்பிட்டு நம்ம 2 பேர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இதில் வந்து ஒட்ட போகிறோம். பேர்ட் வந்து பண்ணும்போது 2 பேர்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கணும்.
இதுக்கு நான் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறேன். டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேர்ட் வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அந்த பேர்ட் இதோட ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணணும். ஸோ அது நம்ம அந்த கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டுறோம் இல்லையா அந்த அட்டைக்கு மேலே, ஸோ அப்பயே பார்த்து அந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்யூட்டான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதை வந்து இப்போ வாலில் ஹேங் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.